அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கித்தாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இக்கித்தாபில் நாம் படிக்கவிருக்கின்ற பாடத்தின் பாடம் கித்தாபுல் பை', வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கின்றன. இந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம் 216வது பாடமாக இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கவிருப்பது பாபு ஷுஃபஅத்தி, அதாவது இவருடைய இந்த பை சம்பந்தப்பட்ட இந்த ஷுஃபாத்துங்கிற சொல்லுவாங்க. ஷுஃபாத்துனா இந்த பாடத்திற்குண்டான தலைப்பு ஷுஃபாத். அதாவது ஒரு வீட்டிலேயோ அல்லது ஒரு பூமியிலேயோ 2 நபர்கள் அதிலே கூட்டாகி இருப்பார்கள், அல்லது 2 நபர்களை விட அதிகமான நபர்கள், 10 நபர்கள், 5 நபர்கள், 50 நபர்கள், இப்படி ஒரு கூட்டு இருக்கும். அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கமாக இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது அதாவது இந்த கூட்டான தனது பங்கை வேறொருக்கு விற்குதல். இது எப்போ எந்த நிலையில் ஜாயிஸ் அப்படின்னா, அந்த விற்கப்படக்கூடிய அந்த பூமியில் 3 பேருக்கு உதாரணமாக பங்கு இருந்துச்சுன்னா 3 பேர்களுக்கு பங்கை பிரித்து கொடுப்பதற்கு முன்பதாக ஆனால் 3 பேர் அதுவரை 3 பேர்களுடைய பங்கு அதில் இருக்குது. 3 பேர்களுக்கு பங்கு பிரிக்கலை. இவ்வளோ பங்குன்னு சொல்லி என்ன செய்யலை, பிரிக்கப்படவில்லை. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பங்கு உடையவர்களுக்கு அந்த பங்கை பிரித்து கொடுக்குதலை பற்றியுள்ள அந்த பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அந்த பங்கை, அதாவது பங்கு பிரிப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தில் உள்ள தனது பங்கை வேறொரு நபருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அதாவது அவருக்குன்னு சொல்லி அவரிடத்துல பணம் அப்போ உடனே வாங்குவார், அல்லது தவணை முறையில் அதை வாங்கி என்ன செய்வார்னா அந்த தனது பங்கை மற்றவருக்கு விட்டு கொடுப்பார். பிறகு அந்த மற்ற பங்காளிகள் இருக்குது இல்லையா, இவருடைய பங்கு இவர் வித்தாருன்னா அதில் வரக்கூடிய லாபம் மற்ற 2 பங்கினர்களுக்கும் கொடுக்க வேண்டியது வந்தால் அந்த லாபத்தில் அதையும் கொடுக்கணுங்கிறத பற்றி இந்த பாடத்தில் பேசுகிறார்கள். அது சம்பந்தமாக நம்ம முன்சுருக்கமாக சில ஆரம்ப சில விஷயங்களை மட்டும், அதாவது மற்றவர்களும் அதில் கூட்டாகுவார்கள் என்பதை பற்றி செய்தியை இப்போ நாம் சொன்னோம். எந்த அடிப்படையில் அவங்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ அவங்க பங்குதாரிகள் விற்றா இவ்வளோ அந்த இடம் உன்னுடைய பங்கை நீ வித்துட்ட மற்றவங்களுக்கு அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபத்தை நான் எங்களுக்கும் அதில் தரணும். இந்த அடிப்படையில் இதில் லாபம் இருக்குது, இதில் அந்த லாபம் வந்துச்சுன்னா உன்னுடைய பங்குக்கு இருக்குண்டான அந்த தொகையை எங்களுக்கும் தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் பங்கு என்ன செய்வார்கள், அந்த இடத்துல பங்கு சேர்ந்திருப்பார்கள். அதை பற்றி இதுவரை இப்பொழுது அந்த வாசகத்தில் சொல்கிறார்கள். பாடத்தில் நம்ம சென்று இன்னும் இந்த வாசகத்திற்கு உண்டான தர்ஜுமாவை நம்ம உறுதியாக பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த பங்கு உடையவர் இருக்கிறார், தனது பங்கை விற்கும் பொழுதோ அவர் தெளிவாக வார்த்தையை நிபந்தனை இட வேண்டும். என்ன அப்படின்னா, தமல்லக்து அகதத்து பிஷ்ஷுஃபாத்தி, அதாவது அந்த பங்கை நான் வாங்கிவிட்டேன், அந்த பங்கை உங்களிடத்திலிருந்து உங்களுடைய பங்கை நான் சொந்தமாக்கி கொண்டேன் என்று சொல்வது. இந்த சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அவர்கள் வார்த்தையின் மூலமாக அதை சொல்ல வேண்டும் என்பதை நிபந்தனையாக ஆக்கப்படும். அப்போ அவருடைய பங்கிற்குண்டான தொகையை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பற்றி பங்கை சொந்தப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லி, பிறகு அத்துடனே வார்த்தையை மட்டும் சொல்றதில்லை, அந்த பங்கிற்குண்டான தொகையை என்ன செய்வார், வாங்குபவர் அதற்குண்டான தொகையை கொடுத்து வாங்குவார். அந்த தொகை ஒன்றும் இந்த யாரிடமிருந்து வாங்குகிறாரோ அந்த பங்குதாரரிடம் இருக்கும், அல்லது அவர் பங்குதாரர் சொல்லுவார், நீங்கள் வச்சுக்குங்க, எனக்கு பங்கு பிரித்து என்னுடைய பங்கு வரும்போதோ நீங்கள் பணம் தந்தால் போதும்னு சொல்லி தன்னிடத்திலேயே ஒன்றும் அவர் தன்னிடத்திலே வைத்திருப்பார், அல்லது வாங்குபவரிடத்தில் சொல்வார், நீங்கள் விற்று இந்த பங்குன்னு சொல்லி எனக்கு பங்கிடப்பட்ட பிறகு நீங்கள் அந்த தொகையை தந்தால் போதும்னு சொல்லி என்ன செய்வார், சொல்லுவார். இந்த 2 முறைகளில் ஒரு முறையை கையாள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மாதிரி வாங்கியவர் அந்த நிலத்தில் ஏதாவது கட்டடம் கட்டினார் என்று சொன்னால், இப்போ விற்கும் பொழுது அதற்குண்டான செலவினங்கள், அதற்குண்டான செலவுகள், மரம் நட்டி இருந்தாருன்னா மரம் நட்டுவதற்குண்டான செலவுக்குண்டான அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய, இவருக்கு அது சேரும், அதுக்குண்டான பங்கை கொடுக்கணும் பங்குதாரர். இது மாதிரி சில விஷயங்களை அதில் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா அவன் எது கூடாது,
இந்த பங்குல எந்த மாதிரி பங்கு கூடாது, எந்த மாதிரி பங்கை வாங்கக்கூடாது, அப்படி இந்த பங்கு வாங்கினால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாதிரி பங்கு உடனே அந்த பங்கை அறியப்பட வேண்டும். தனது பங்கு ஏன்னா அது எவ்வளவு என்பதையும் அறியப்பட வேண்டும். அது மாதிரி அது தொகையை ஒன்று தாமதமாகவும் கொடுக்கலாம், உடனடியாகவும் கொடுக்கலாம். எப்படி பழக்கத்தில் எப்படி அது இருக்குதோ அந்த மாதிரி நடந்துக்குருவாங்க. ஏன்னா இப்போ பங்குதாரர் அவரால் பங்கு பிரிக்கப்படும் போது வர முடியாட்டி தான் சார்பாக இன்னொரு வர என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும், வக்கீலாக ஆக்கிக்கணும். அப்படி வக்கீலாக ஆக்காவிட்டால் அவருடைய அந்த பங்குக்குண்டான அந்த 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 பங்கு கேன்சல் ஆயிடும், அவருக்கு பங்கு கிடைக்காது. அது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. நான் கடைசியாக ஒரு பங்குதாரர் அவர் அவர் அன்பளிப்பாக என்ன ஒருவர் தன்னுடைய பங்கை வாங்கக்கூடியவருக்கு அன்பளிப்பாக விட்டு கொடுத்தார் ஒரு தன்னுடைய பங்கை, அல்லது வக்ஃபு செஞ்சார் பள்ளிவாசலுக்கு அந்த பங்கை, அல்லது பிறர் இடத்துல விற்று விட்டார், அல்லது குறையுடனே அதை திருப்பி கொடுத்தார். இந்த மாதிரி நேரங்களில் அந்த பங்கை வாங்கக்கூடியவர் இருக்கிறார அதை ஃபஸ்ட்டு செய்கிறது இருக்குது. அது மாதிரி அந்த பங்குதாரர் இடத்துல யார் அந்த பங்கை வாங்கினாரோ அவர் என்ன செய்யலாம், அந்த இன்னொரு நபரிடத்துல இன்னொரு நபரும் அவரிடத்திலிருந்து இன்னொரு நபர் வாங்கிறார் என்று சொன்னால் அந்த வாங்கியவர் கூட என்ன செய்யலாம், அந்த அந்த பங்குல என்னென்ன அந்த பங்கு உடையவர் அது கேன்சல் பண்ணா அந்த பங்கு இவர்கிட்ட இருந்து யார் வாங்கினாரோ அவரிடமிருந்து இன்னொரு மூணாவது நபர் வாங்கியிருக்கிறார் இல்லையா, ஆனால் அவர்கிட்ட இருந்தும் என்ன செய்யலாம், அந்த அசல் பங்குதாரர் அது அந்த பங்கை முறிச்சுக்கலாம். இல்லை நான் இது நான் தரலங்க உங்களுக்கு இந்த இடத்த அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், வியாபாரத்தை முறித்து கொள்ளலாம். பணம் வாங்கியிருந்தா பணத்தை திருப்பி கொடுத்துருவாரு. அது மாதிரி பங்குதாரர் ஒஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அப்போ வாரிசுக்காரருக்கு அந்த பங்கு சொந்தமாகும் என்பதை பற்றியும் பேசுகிறார்கள். கடைசியாக என்னன்னா ஒருவர் மன்னித்தார், என்ன அதாவது எனக்கு இந்த பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, மன்னித்தார் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன செஞ்சாரலாம், விட்டு கொடுக்கலாம், மற்றவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மற்றவர்களும் அந்த ஒருவருக்காக வேண்டி விட்டு கொடுக்கலாம் என்பதை பற்றியும் கடைசியாக தெளிவாக ஆசிரியர் அவர்கள் இதிலே பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்த்தோம். அதன் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு உங்களது மேலான ஆதரவை தாருங்கள். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வங்கி அந்த நம்பர் எங்களது கல்வி அறக்கட்டளையினுடைய நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. தாராளமாக உங்களது நன்கொடைகளை கொடுத்து உதவுமாறு வேண்டுவதுடன் உயர்ந்த அந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பானாக. இம்மை மறுமையில் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்தருள்வானாக. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கடன் இல்லாத சுபிச்சமான அது மாதிரி நோயற்ற ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற அடிப்படையிலே நமது கல்வி பயணம் தொடர்ந்து தொய்வின்றி நடக்க அல்லாஹ் நல்ல அருள் பாலிப்பானாக. இப்பொழுது பாடத்திற்குள் சென்று இந்த பாடத்தை முழுமையாக விளங்குவோம், படிப்போம். பாபு ஷுஃபாத்தி, அதாவது கூட்டாக ஒரு பூமியிலோ அல்லது ஒரு வீட்டிலோ கூட்டாக பங்குதாரர்கள் தங்களது பங்கை மற்றவருக்கு விற்பனை செய்வதை பற்றியுள்ள பாடம். இப்போ அதை நான் பார்க்க வருகிறோம். இன்னமா தஜிபு, கூட்டாக ஒரு பூமியிலே அல்லது ஒரு வீட்டிலே கூட்டாக 4-5 பேர்கள் சேர்ந்து ரெண்டு நபர் அல்லது அதை விட அதிகமான நபர்கள், எத்தனை நபர்கள் இருந்தாலும் சார் பரவாயில்ல, இந்த கூட்டான முறையில் இந்த பங்கை மற்றவருக்கு விற்குதல், அதாவது ஷுஃபாத். ஷுஃபாத் என்பது ஷுஃபாத் என்ற இந்த பங்காக இருக்கக்கூடிய அந்த பங்காளிகள் ஒரு இடத்துல 4-5 பேர், ஒரு இடத்தில் ஒரு பூமியில அல்லது ஒரு வீட்டில் 4-5 பேர்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் தனது பங்கை தனது கஷ்டத்தின் காரணமாக தனது பங்கை அடுத்தவருக்கு விற்கிறது, அல்லது மற்ற கூட்டாளிகளுக்கு அந்த பங்கை என்ன செய்யறதுனா விற்கிறது அல்லது விட்டு கொடுக்கிறது சும்மா. இது மாதிரி இந்த வியாபாரம் இருக்கிற இன்னமா பங்குரிமை அவசியமாகுவதெல்லாம் எப்போ அப்படின்னா, அந்த பூமி இல்லை ஒரு 4-5 பேர் பங்கு, ஒரு 3 பேர் பங்குன்னு வைங்களேன், 3 பேருடைய பங்கு இவ்வளவு என்பதை பிரிக்கப்படுவதற்கு முன்பாகத்தான் அதை தனது பங்கை என்ன செய்யலாம், மற்றவருக்கு என்ன செய்யலாம், விற்கலாம், விட்டு கொடுக்கலாம்.
இது மாதிரி அன்பளிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்வது கூடும். பிரித்ததற்கு பிறகு என்ன செய்யாதுன்னா அந்த பங்கை அந்த பங்கினுடைய அந்த வியாபாரமாக வராது. அது தனிநபருடைய அவருடைய ப்ராப்பர்ட்டி அவர் விற்கிறார், அந்த அந்த வியாபாரமாக அது ஆகிவிடும். அதனால அது இதுல சேராதுங்கிறத சொல்றாரு. இன்னமா தஜிபு ஃபீ ஜுஸ்இன் முஷாஇன் மின் அர்தின் தஹ்தமிலுல் கிஸ்மத, அந்த பூமியை அல்லது அந்த வீட்டை இன்னென்ன இவ்வளோ அந்த வீட்டில் இத்தனை இவ்வளோ பெர்சன்டேஜ் பங்கு இருக்குது, அதாவது 3 பேருக்கு உதாரணமாக பங்கு இருக்குதுன்னா அதில் ஒருவருக்கு பாதி வீடு, இன்னொருவருக்கு மீதி பாதியில் 2 பேருக்கு பங்கு என்ற பங்கிட சாத்தியமாகும் நிலத்தில் அந்த பூமியிலிருந்து அந்த அந்த கூட்டான அந்த பங்கு, அந்த பங்கில உள்ள அந்த தனக்கு சொந்தமான அந்த பகுதியிலே மற்றவருக்கு அந்த பங்கை விட்டு கொடுப்பது, அந்த பங்கை விலைக்கு கொடுப்பது, இது போன்ற இந்த ஷுஃபாத் என்னும் பங்குரிமை வாஜிபாக ஆகும். வியாபாரம் வாஜிபாக ஆகுவதெல்லாம் எந்த பூமியில, அந்த பூமியை இவருக்கு இவ்வளவு சொத்து, இவ்வளவு பங்கு இருக்குது, இந்த பூமியில இத்தனை பெர்சன்டேஜ் பங்கு இருக்குது என்று பங்குரிமை சுமக்கக்கூடிய அந்த பூமியிலிருந்து பங்கு பிரிக்கப்படாத அந்த பூமியினுடைய அந்த பகுதியில தான் இந்த ஷுஃபாத்துடைய கூட்டான அந்த தனக்குண்டான அந்த பங்கை மற்றவர்களுக்கு என்ன செய்யறது, விட்டு கொடுக்கிறது. வியாபாரம் என்ற அடிப்படையில் ஒரு பகரத்திற்காக வேண்டி அதை ஆக்குவது வாஜிபாக ஆகும். அதற்கு முன்னாடி வாஜிபாக ஆகாதுன்னு சொல்லி இந்த வாசகத்துல சொல்றாங்க. இதான் முலிக்கத் பிமஆவலத்தின், அதாவது அந்த பங்கை வாங்குறார அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடியவர் இருந்து ஒரு பகரத்திற்கு பகரமாக அந்த பூமியை சொந்தமாக்கப்பட்டால், அதாவது பங்குதாரர் மற்றவருக்கு தனது பங்கை விட்டு கொடுக்கிறார். அதாவது யார் பகரம் ஏதாவது தொகையை பகரமாக கொடுத்தோ அல்லது வேற ஏதாவது வஸ்துவை பகரமாக கொடுத்தோ, உதாரணமாக தனது குதிரையை பகரமாக கொடுத்து அவருடைய பங்கை வாங்குறாரு. அந்த காலத்துல அது மாதிரி ஒட்டகையை பகரமாக கொடுத்து, அது ஒட்டகைக்கு பகரமா அந்த பூமியில ஒரு வீட்டில் தனக்கு பாதி பங்கு இருக்குது, அந்த பங்கை வாங்குறார். இந்த மாதிரி இதா முழிக்க அந்த பங்கு அந்த தனக்கு பங்கை சொந்தமாக்கப்பட்டால் பிறருக்கு ஆவதத்தின் அந்த பிறரிடமிருந்து அவர் ஒரு பொருளை பகரமாக வாங்குவதை கொண்டு பிறருக்கு அது சொந்தப்படுத்தப்படும். அப்படி சொந்தமாக்கப்பட்டால் 3 பேர் கூட்டாக இருக்கிறாங்க, ஒருவர் தனது பங்கை கஷ்டத்தின் காரணமாக வேறு ஒருவருக்கு விட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால், அல்லது பங்குதாரர்கள் மற்ற 2 பேர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கே விட்டு கொடுக்கிறார் ஒரு விலைக்கு ஒன்றுக்கு பகரமாக, அப்படி செய்யலாம். அப்படி விட்டு கொடுத்தால் அந்த கூட்டுக்காரர் அந்த நிலத்தை எடுப்பார், அந்த பகரத்தை வாங்குவார். அவருக்கும் அதுல பங்கு இருக்கு. அவிஸ்வரகா அல்லது எத்தனை கூட்டாளிகள் இருக்கிறாரோ அவர்களும் அதிலே பங்கு பெறுவார்கள். அந்த பங்கிலே அவர்கள் வாங்குவார்கள். அலா கதிரி ஹிஸஸிஹிம், அவர்களுடைய அந்த பங்குகளினுடைய அளவின் மீது, பில்இவ்தி பகரத்தை கொண்டு, எந்த பகரத்தை ஒருவர் வேறொருக்கு விற்று விற்கிறாரோ அந்த பகரத்துல மற்ற அவருடைய கூட்டாளியும் ஏற்கனவே உள்ள மற்ற கூட்டாளிகளும் பங்கு என்ன செய்வார்கள், தனது பங்கை அந்த பகரத்தில் அவர்கள் வாங்குவார்கள். அல்லது எப்படிப்பட்ட பங்கு, இஸ்தகர்ர அலைஹில் அக்து, எந்த பங்கின் அலைஹி எந்த பங்கின் மீது, எந்த பகரத்தின் மீது அந்த அக்து, அந்த வஸ்துவை ஒரு வஸ்துவுக்கு பகரமாக அந்த எந்த பகரம் என்பதின் மீது அக்து ஏற்கனவே ஒப்பந்தம் செய்வது அது உறுதியாக ஆனதோ, இஸ்தகர்ரவுடைய ஃபாயில் அக்து உறுதியாக ஆனதோ, அந்த பங்குக்கு பகரமான அந்த தொகையை கொண்டு அந்த தொகையில மற்ற பங்குதாரர்கள் என்ன செய்வார்கள், தங்களது பங்கை எடுப்பார்கள். பங்கை பிரித்து கொடுக்கணும். அந்த 3 பேரும் ஒரு இடத்துல கூட்டாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்ப பங்கு அந்த இன்னொருவர் ஒருவர் தனது பங்கை மற்றவருக்கு என்ன செய்கிறார், ஒரு தொகையை வாங்கி ஒரு பகரத்தை வாங்கி விட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால், இப்ப அதுல வரக்கூடிய லாபத்துல மற்ற 2 பேர்களுக்கும் அவர்களுக்கு அந்த ஏற்கனவே அந்த பங்குல எத்தனை பெர்சன்டேஜ் பங்கு இருக்குமோ அதை அனுசரித்து லாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த பங்கை வேறொருக்கு விற்கக்கூடிய ஒரு இடத்துல. வல் கௌலு கௌலுல் முஷ்தரி ஃபி கதிரிஹி, வல் கௌலு சொல்லாகிறது. இதுல உதாரணமாக நான் இவ்வளவு பங்கு வாங்கினேன் இவரிடமிருந்து என்று இந்த சொல்லு இருக்குதுல, கௌலுல் முஷ்தரி அந்த பங்குதாரரிடமிருந்து யார் வாங்குகிறாரோ அவருடைய சொல்லாக இருக்கும். ஃபி கதிரிஹி அந்த பங்கினருடைய அளவில் விஷயத்துல, நான் இவ்வளவு பங்கு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்,
அவர் சொல்லுவார். அவருடைய சொல்லுதான் அதில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இதை சுருக்கமாக நாம் புரிந்து கொண்டோம். ஒரு பூமியில் 2 பேர்களுக்கு பங்கு இருக்குது, ஒரு வீட்டில் 2 பேருக்கு பங்கு இருக்குது. அந்த 2 பங்காளிகளில் ஒருவர் தனது கஷ்டத்தின் காரணமாக தனது பங்கை அடுத்தவருக்கு விற்கிறார், அல்லது அவரிடமிருந்து ஏதாவது பகரமான ஒரு வஸ்துவை வாங்கியதற்கு பிறகு, உதாரணமாக ஒரு பவுன் தங்கம் வாங்கினார், இதை அந்த வீட்டை அவருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இப்போ அந்த நிலத்தில் பங்கு இருப்பதால் அப்போ முஸ்தரிக்கு அந்த பங்குதாரர், அந்த பங்கு உரிமையாளர் ஏதேனும் ஒன்றை கொடுத்து அவர் அந்த நிலத்தை வாங்கிக் கொள்வார். ஏனெனில் அந்த அந்த பங்கு உரிமை என்பது அவருக்கு, அந்த பங்குதாரருக்கு இருப்பதால். மற்ற பங்குதாரர் இருக்கிறார் இல்லையா, ஒரு கூட்டாளி, அவரும் அந்த நிலத்தில் அவருக்கு எவ்வளவு கூட்டு இருக்குமோ அந்த கூட்டினுடைய அடிப்படையில் அந்த பங்கத்தில் அவர் லாபத்தை கொடுக்க வேண்டும். அதான் சொன்னார், அஷ்ஷரீக் வஷரகா, அதை அந்த பகரத்தை கொண்டுள்ள அந்த பங்கை பெறுவார்கள். அது மாதிரி ஒயிஷ்தரத்துல் லஃபுது நிபந்தனையிடப்படும். லஃபுது மொழிவதை, சொல்வதை, வார்த்தையால் சொல்வதை நிபந்தனையிடப்படும். அதாவது இந்த பங்கை நான் சொந்தமாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி, இன்ன பகரத்திற்கு உதாரணமாக தமல்லக்து என்று சொல்வதை போல, தமல்லக்து என்று சொல்வதை போல, தமல்லக்துன்னு என்னங்க, நான் சொந்தமாக்கி கொண்டேன். அவ் அகது பிஷ்ஃபாத்தி, பங்குதாரர்களுடைய பங்குரிமையை நான் எடுத்துக்கொண்டேன் இன்ன வஸ்துவிற்கு பகரமாக அப்படின்னு சொல்ல வேண்டும். ஒயஜிபு மாதாலிக்க இம்மா தஸ்லீமுல் ஐபதி இலல் முஸ்தரி, அந்த பங்கு என்று தமல்லக்து என்று வார்த்தையை சொல்வதுடன் வாஜிபாக ஆகும். இம்மா தஸ்லீமுல் ஐபதி, அந்த பகரம், எந்த பகரத்தை அந்த பங்காளி வாங்குபவரிடமிருந்து வாங்கினாரோ அந்த பகரத்தை இலல் முஸ்தரி, வாங்குவோரிடத்திலேயே என்ன செய்யணும், ஒப்படைத்து வைக்கிறது இருக்குது. இது ஒரு முறை. அதாவது எப்போ பங்கு எனக்கு சொல்லி குறிப்பாக பங்கு பிரிக்கப்படி எனது பங்கு வருமோ அப்போ நான் உங்களிடத்திலிருந்து இந்த பகரத்தை வாங்கிக்கிறேன் என்று அந்த பங்கை ஒப்படைப்பது அவசியமாக ஆகும். இம்மா தஸ்லீமுல் ஐபதி இலல் முஸ்தரிங்கிறது ஒயஜிபுங்கிற இந்த ஃபேல முதாரிக்கு ஃபாயில். 2வது ஃபாயில்னா அவர் இதுவாகு பிகௌனிஹி ஃபீ திம்மத்தி ஷஃபீஇ, அல்லது அவருடைய திருப்பொருத்தம், யாருடைய, முஸ்தரி, அந்த முஸ்தரியுடைய பொருத்தம், பிகௌனிஹி அந்த பங்கு வருதுல, அந்த பணம், பகரமான அந்த பணம் ஃபீ திம்மத், அந்த பங்கு, அந்த பகரம், பங்கு இல்லை அந்த பகரம், பில் ஐவத், அதாவது முஸ்தரி கொடுக்கக்கூடிய அந்த பகரம், அந்த பங்குதாரருக்கு அந்த அந்த பகர தொகை, ஏன்னா அந்த தமன் இருக்குது, அந்த கிரயம், அந்த பணம் பகரமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த தொகை ஃபீ திம்மத்தி ஷஃபீஇ, அந்த பங்குதாரருடைய பொறுப்பிலே ஆகியிருப்பதை கொண்டு அந்த முஸ்தரி பொருது கொண்டால், உங்கள்கிட்ட இருக்கட்டுங்க, உங்கள்கிட்ட அந்த இடத்துல இன்னொருடைய கூட்டாளி இருக்கிறார் இல்லையா, அந்த கூட்டாளிக்கு முறையான முறையில் பங்கு பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், இந்த உங்களுடைய அந்த பங்கை நான் வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் தொகை உங்கள்கிட்ட இருக்கட்டும் என்று விட்டு ஒப்படைத்தல் என்பது அவருடைய திருப்தி அவசியமாக ஆகும். அல்லது அந்த வாங்குபவரிடத்திலேயே அந்த பகரமான தொகையை என்ன செய்யறது, அவர் ஒப்படைத்து வைத்தல் அவசியமாக ஆகும். இந்த 2 முறையை கையாள வேண்டும். இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஒரு இடத்துல 2 பேருக்கு பங்கு அப்படின்னு சொல்லி, இதுதான் ஷரியத்து சொல்லுது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பொன்மொழி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் யாரு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபகலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷ்ஷுஃபாத்தி ஃபி குல்லின் மாலம் யுக்ஸமு, பங்கு பிரிக்கப்படாத அப்படிப்பட்ட ஒவ்வொரு இடத்திலேயும், ஒவ்வொரு வீட்டிலேயும் பங்காக ஆகுவதை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்களும் அதில் பங்கு பெறலாம், அந்த பங்கை வாங்கலாம், மற்றவர்களும் அந்த பங்குல என்ன செய்யலாம், கூட்டாக ஆகலாம் என்பதை கொண்டு தீர்ப்பளித்தார்கள். ஃபைதா வக்காத்தில் ஹுதூது, பங்குகள் இன்னாருக்கு இவ்வளவு என்று அந்த நிர்ணயம் எப்பொழுது நிகழ்ந்து விடுமோ, ஃபைதா வக்காத்தில் ஹுதூது, பங்கு பிரித்தல் என்பது நிகழ்ந்து விடுமோ, வசுரிஃபத்து துர்கு, பலதரப்பட்ட அந்த பாதைகள், அந்த விஷயங்கள் அதிலே திருப்பப்படுமோ, அதாவது பங்கு பிரிக்கப்படுமோ, பலா ஷுஃபஅத, பங்குரிமை இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்த ஒரு ஹதீஸை அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ஹதீஸை இதுக்கு ஆதாரம் சொல்றாங்க. அது மாதிரி இந்த பங்கு என்பது அதில் 2 நபர்கள் அல்லது 2 நபர்களோட அதிகமான நபர்கள் அதில் அந்த இடத்துல கூட்டாக இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ள பங்குதாரர்களுடைய ஒரு பங்கை ஒரு பங்குதாரர் தனது கஷ்டத்தின் காரணமாக அடுத்தவருக்கு என்ன செய்வார், அதை விற்பார்.
விற்கப்பட்ட அந்த லாபத்தில் மற்ற பங்குதாரர்களும் பங்கு பெறுவார்கள் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் அதை பற்றி தான் பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள். இப்பொழுது இந்த பாடத்தில் மீண்டும் நாம் படிப்போம், இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்பதை. அவு கலாஉ கலாஉல் காதி லஹு பிஷ்ஷுஃபஅத்தி அல்லது காதி ஒன்றும் அவருடைய பங்கு இருக்குத அதை பங்குதாரரிடத்திலேயே அந்த பங்கிற்குண்டான கிரயத்தை வாங்குபவர் என்ன செய்வார், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். இது ரெண்டாவது நிலை. முதல் நிலை என்ன, யார் வாங்குறாரோ வாங்குவரிடத்திலேயே அந்த பங்கை விட்டு கொடுப்பவர் சொல்லுவார், நீங்கள் உங்களிடத்திலேயே இந்த பணத்தை இருக்கட்டும், எப்போ எனக்குன்னு சொல்லி பங்கு பிரிந்து வருமோ அதற்கு பிறகு நான் உங்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்கிக்கிறேன், அந்த பகரத்தை வாங்கிக்கிறேன், அந்த குதிரையை வாங்கிக்கிறேன், அந்த நகையை வாங்கிக்கிறேன், அல்லது அந்த தொகையை வாங்கிக்கிறேன் என்று ஒப்படைத்து வைத்தல் இருக்குது, அவசியமாக ஆகும். இந்த இது ரெண்டாவது நிலை. எஜிபுங்கிற உதாரியான ஃபேலுக்கு ஃபாயில் அவு கலாஉல் காதி அல்லது தீர்ப்பு செய்யக்கூடிய ஜட்ஜி இருக்கிறார, இவர் தீர்ப்பு செய்யுதல் லஹு இந்த பங்குதாரருக்கு அதுல பங்கு இருக்குது என்று தீர்ப்பு செய்யுதல் இருக்குது. ஃபஹீன இது அந்த நேரத்தில் எம்லிக்கு எப்பொழுது இவருக்கும் இதில் பங்கு இருக்குது, இந்த பங்குதாரர் அவர் இவரிடத்திலிருந்து ஒரு தொகையை வாங்கி ஏன்னா தன் அல்லாதவருக்கு அது சொந்தமாக்கி சொந்தமாகுவதற்கு உரிமை வழங்கியிருக்கிறாரு என்று எப்பொழுது தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த தீர்ப்பு எப்பொழுது வருமோ அந்த நேரத்தில் எம்லிக்கும் அந்த பங்குதாரரிடமிருந்து வாங்கக்கூடியவர் அந்த பங்கிற்கு சொந்தக்காரராக ஆகுவார். அந்த பங்குதாரர் தனது அந்த பங்கிற்கு யாரிடமிருந்து தனது பங்கை அவர் வாங்குகிறாரோ அந்த மூன்று பங்குதாரர்களிலிருந்து ஒருவருடைய பங்கு இவருக்கு சொந்தமாக ஆகும். அந்த பங்கிற்கு இவர் சொந்தமாக ஆகுவார். நீதிபதி எப்பொழுது தீர்ப்பளிப்பாதோ அப்ப அந்த மாதிரி அந்த தீர்ப்பு அவசியமாக ஆகும். ஏன்னா அத்துடனே தமல்லக்து என்று சொன்ன உடனே வாஜிபாகிறது என்ன அப்படின்னா இந்த 3 நிலைகள் வாஜிபாக ஆகும். ஃபைன்கானமா பதலகுல் முஸ்தரி மித்லியன், உதாரணமாக அந்த இடத்தை 3 நபர்களுடைய பங்குதாரர்களுடைய ஒரு பங்கை வாங்கக்கூடியவர் அவர் அந்த நிலத்தில் அந்த பங்குதாரரிடமிருந்து வாங்கக்கூடிய தனது பங்கினுடைய அந்த நிலத்தில் வாங்கக்கூடியவர் எந்த ஒரு செலவை செய்தாரோ அந்த செலவு மிசிலியன், அதாவது அளந்து பார்க்கின்ற அளவிற்குண்டான அந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது எடை போட்டு பார்க்கப்படக்கூடிய அந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி. அந்த பூமியில விளை வைத்தார், நிறைய வஸ்துக்களை செடி கொடிகளை வைத்தார், எப்ப பங்கு போட்டு கிரையும் வருமோ அவருடைய பங்கு இருக்கு. ஏன்னா அதாவது வாங்குபவர் எந்த பங்கில் அந்த 3 நபர்கள் ஷேரா இருக்கிறாங்க இல்லையா, கூட்டா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கூட்டாளி தான் இன்னொருக்கு என்ன செய்யறாரு, இன்னொருக்கு அதை கொடுக்கிறாரு தனது பங்கை. அப்போ வாங்கியவர் என்ன செய்யறாரு, அவருடைய அந்த பங்குதாரருடைய அந்த மிசிலை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். பங்குதாரர் மிசிலஹு அந்த முஸ்தரி எவ்வளவு செய்தாரோ அந்த இடத்திலே அவர் அந்த முஸ்தரி வாங்கியவர் செலவு செய்த போன்ற அந்த தொகையை பங்குதாரர் கொடுப்பார். அப்படி அவர் எந்த இதையும் முயற்சி செய்யாவிட்டார், ஒன்றும் பங்கு இதிலிருந்து இப்படி வழங்கணும், வாங்கினவர் இருக்கிறார பங்குதாரரிடமிருந்து, அப்போ வாங்கியவர் அந்த மரத்தை நட்டு அதுக்கு செலவுலாம் செஞ்சிருப்பார், அதற்குண்டான அந்த செலவு மித்திரியான அளவுக்கு இருக்குமே. ஆனால் எடை போட்டு பார்த்தா 1000 கிலோ என்ன செஞ்சிருக்கிறாரு, பணம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதில் அவர் 1000 டன் பணம் அவர் நட்ட மரத்திலிருந்து வந்திருக்குது. அதை பங்குதாரர் என்ன செஞ்சிருக்கார், அனுபவிச்சிருக்கிறார். அந்த பங்குதாரர் தான் கொடுக்கணும். அந்த பங்குதாரர் கொடுக்க வேண்டும். மிஸ்லஹு அந்த முஸ்தரி எந்த அளவுக்கு செலவு செய்தாரோ அந்த தொகையை முஸ்தரிக்கு எப்பொழுது கொடுப்பாரோ அந்த பங்கை அந்த இடத்தை அப்போ கொடுக்கணும். இல்லா அப்படி கொடுக்காவிட்டால் ஃபகீமத்துஹு அவர் அந்த இடத்துல எவ்வளவு செலவு செஞ்சாரோ அதற்குண்டான அந்த பணம் இருக்கிற ஹாலல் பை, அந்த இடத்தை எப்பொழுது அவர் விற்பாரோ பங்குதாரர் அந்த நிலையில் அந்த கீமத் அவசியமாக ஆகும், அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வீட்டை வாடகைக்கு விட்டு உள்ள பணமாக இருந்தாலும் சரி, அந்த பங்குதாரர் தனது பங்குல உள்ள அந்த இடத்துல வேற ஒருவருக்கு வாடகையாக வச்சிருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த வாடகையினுடைய தொகையை அந்த முஸ்தரி எப்போது பணம் கொடுப்பாரோ
அந்த முஸ்தரிக்கு எப்பொழுது இந்த இடத்தை விட்டு கொடுப்பாரோ பங்குதாரர், அந்த நேரத்தில் அந்த எப்போ வந்து இந்த ஒப்பந்தம் நடந்ததோ அதற்கு பிறகிலிருந்து உள்ள எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் வாடகை வாங்கியிருந்தாரோ அந்த பங்குதாரர் அந்த வாடகை வாங்கிய அந்த பங்கை யார்கிட்ட கொடுக்க வேண்டும்? யார் தண்டமிருந்து அந்த பங்கை வாங்குகிறாரோ அவருக்கு கொடுக்கணும். அல்லது அந்த பங்கை விற்று அவருக்கு அதில் பங்கு கொடுக்கும் பொழுது அந்த விற்கக்கூடிய நிலையில அதனுடைய, அதாவது அவருடைய பங்கு விற்று வரும் இல்லையா, அந்த 3 பேருக்கு பங்கா இருக்கிறாங்களே, கூட்டாளியாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த பங்கை விற்று வரும் பொழுது அந்த நிலையில இவர் வந்து அந்த பங்கு இவர் யாரு, அந்த பங்குதாரர், அதனுடைய கீமத் யாரு, அந்த முஸ்தரி வந்து மரம் நட்டி இருந்தார் இல்லையா, முஸ்தரி கட்டணம் கட்டி கொடுத்தாரு, அதுல இருந்து வாடகையை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பங்குதாரர் என்ன செய்ய வேண்டும்? வாங்கக்கூடியவருடைய அந்த கூலி விற்கப்படும் பொழுது அவருக்கு அவசியமாக கொடுப்பது. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் 216வது பாடத்தை பார்த்தோம், கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி 217வது பாடத்தை அம்மல் மலிக்குல் மக்சூம் என்ற இந்த பாடத்திலிருந்து நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.